Hi friends, நான் உங்க ஸ்டான்லி. இன்னைக்கு நான் Flutter வீடியோ போடுறது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம tutorjoes ஸ்டான்லில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ல இந்த வாட்ஸ்அப் UI எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனால இப்போ போட முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இன்னைக்கு என்ன டாபிக்கோ அந்த டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த UI டிசைன் நான் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ப்ரீவியஸ் டாப்பிக்ல நாம பாருங்க இந்த ஹெட்டர் பார்த்துருந்தோம், ட்ராயர் ஹெட்டர், அண்ட் தென் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே ட்ராயர் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதர் அக்கௌண்ட் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே அதை யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம சர்க்குலர் அவதாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட்ஸ் பிக்சர் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது ஒரு விஜிட், இதில் எத்தனை விஜிட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஜிட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இதுல மெயினா பார்த்தா சர்க்கிள் அவதார் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இல்ல பாருங்க, சேம் அதே சர்க்குலர் அவதார் நான் போட்டுக்கிறேன். சர்க்குலர் அவதார் இதுக்கு பேக்ரவுண்ட், இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா colors.white அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இது பேக்ரவுண்ட் கலர், சாரி இமேஜ் இல்லை, பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா colors.white. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வருது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு நேமாக கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ட்ராயரில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இங்கே ஆட் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கேயும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனில் உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதர் அக்கௌண்ட் பிக்சர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஸ்டைல் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும், லிஸ்ட் டைல் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் எப்படின்னா இப்போ நம்ம இந்த ஹெடர் பார்ட் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹெடர் பார்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த யூசர் அக்கௌண்ட் ட்ராயர் நான் ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த விஜிட்டை நான் என்ன போட போறேன்னா ஒரு லிஸ்ட் டைல் ஒன்று போட போகிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குன்னு லிஸ்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயிலில் வர மாதிரி நம்ம ஒரு மெயில் போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. ஒரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ள என்ன கண்டென்ட் அங்க வரணுமோ அதை டைட்டில்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விஜிட்ல பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் இல்ல ஆல் மெசேஜஸ் அப்படிங்கறது கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல் இன்பாக்ஸ் நான் கொடுக்குறேன். இன்பாக்ஸ். ஓகேங்களா? அது கூடவே ஐகான் ஆட் பண்ணணுமா, அப்போ நான் லீடிங்ல ஐகான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, லீடிங்னா முன்னால் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐகான்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் விஜிட் நான் போட்டுக்கிறேன். icons.mail அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க, இதை நான் சேவ் பண்றேன். பாத்தீங்களா? இது ஒரு டெய்ல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டெய்ல லீடிங்னா இங்கே வரும். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ டைட்டில் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கீழே ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க டிவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கமா போட்டுக்கோங்க, டிவைடர். இந்த விஜிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட் கொடுத்துக்கோங்க. நான் ஹைட் பண்ண 0.1 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது நீங்க சேவ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டைல் மாதிரியே உங்களுக்கு எத்தனை டைல்ஸ் வேணுமோ அத்தனை டைல்ஸ் நீங்க அதில் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் இது அப்படியே சேம் அப்படியே நான் காப்பி பண்றேன் பாருங்க. இப்போ இந்த விஜிட்டையும் ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க, இந்த விஜிட் முடிஞ்ச உடனே ஒரு கமா போட்டு அடுத்தது. ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு அது வேணுமோ அத்தனை டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை பாத்தீங்களா, ஆல் இன்பாக்ஸ் எனக்கு இத்தனை டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுளில் வர மாதிரி நம்ம பிரைமரி அதுக்கு ஒரு இன்பாக்ஸ் சிம்பிள் நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைல் எனக்கு கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ செகண்ட் டைல் நான் சூஸ் பண்றேன். இதை பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் பிரைமரி நான் வைக்க போறேன். ஓகேங்களா? பிரைமரி அண்ட் தென் இதை இன்பாக்ஸ்ன்ற நேம் கொடுக்குறேன். பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. இப்போ சோஷியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்க ஜிமெயில் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க, அந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பிரைமரி அண்ட் தென் சோஷியல் அதுல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். ஏன்னா ஜிமெயில் கம்ப்ளீட்டா நம்ம மொபைல் ஆப்ல இருக்க ஜிமெயில் மெட்டீரியல் டிசைன் தான். ஓகேங்களா? அது நீங்க பார்த்தாவே ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க நான் பீப்புள் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கறது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரொமோஷன் டெக்ஸ்ட் ப்ரொமோஷன் சேம் அந்த ஜிமெயில் இருக்க மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட ஐகான் பாத்தீங்கன்னா லோக்கல் ஆஃபர். ஓகேங்களா? இதை நீங்க சேவ் பண்ணுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்க ஜிமெயிலில் எப்படி இருக்கோ அந்த ஜிமெயிலில் இருக்கிற மாதிரி லிஸ்ட் அண்ட் டைல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம ரியல் டைம்ல நாம மெட்டீரியல் டிசைன்ல இந்த மாதிரி ட்ராயர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாமே மெட்டீரியல் டிசைன்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நாம அதே மாதிரி நம்ம டிசைன் பண்றதா இருந்தால் இந்த கான்செப்ட் அண்ட் இந்த டெம்ப்ளேட் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?